எல்லோருக்கும் வணக்கம். நான் சமீபத்தில் வாசித்த ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் புதுமைப்பித்தன் மொழிபெயர்த்திருக்காரு. அது அலெக்சாண்டர் குஃப்ரின் எழுதி யாமா தி பிட் அப்படின்ற நாவலினுடைய மொழிபெயர்ப்பு பலிபீடம்ங்கிற நாவல் சொல்ல வரக்கூடிய கதை அது இதுன்னெலாம் எனக்கு சொல்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அது முழுக்க முழுக்க பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை பற்றிய அந்த தெருவை பற்றிய ஒரு கதை அது. ஆனால் எனக்கு அதை படித்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் மனசுக்கு கொஞ்சம் நமக்கு தெரியாமல் நம்ம கவனிக்க தவறிய சில விஷயங்களை அந்த நாவலில் எழுதியிருந்தார். அது என்ன அப்படின்னா, அந்த யாமாங்கிறதுக்கே முதல்ல பல்லம்ங்கிற பேர் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோட பேர். இப்போ இன்றைக்கும் இந்தியாவில் நமக்கு தெரிஞ்சு மும்பையில் அது போன்ற இடங்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நம்ம ஒரு பெண்ணை பொதுவாகவே ஒரு சமூகம் ஒரு பெண்ணை முழுக்க உடல் ரீதியாக பார்க்கக்கூடிய கட்டத்தில் இருந்து பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை முழுக்க முழுக்க நாம் உடல் ரீதியாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நம்மக்கிட்ட எல்லோருக்கிட்டையுமே இருக்குது. பொதுவாக இன்றைக்கும் இத்தனை கடந்த பிறகும் ஒரு பெண்ணை பையா பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு 10 வயது சிறுமியை இந்த மாதிரி துன்புறுத்தல். அப்போது ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறத ஒரு பெண் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க உடலாகவே பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை எப்படி நாம் பார்க்குறோங்கிறது பெண்களே கூட முழுக்க முழுக்க உடல் ரீதியாகத்தான் பார்க்குறோம். ஆனால் அந்த கதையில் அந்த நாவலில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவர்களுக்கு அது தொழிலாக இருக்கிறது. அந்த தொழிலை தாண்டி உடலை தாண்டி அந்த பெண்களுக்கான மனசில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பக்காவான டெய்லர் இருக்கார். அவர் அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு அந்த டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. அந்த ஒரு பொண்ணுக்கு எம்ப்ராய்டரி இருக்குது, ஒரு பொண்ணுக்கு நல்ல ட்ராயிங் இருக்குது. நான் அது சரி தப்பு, இந்த தொழில் சரி தப்பு, ஏன் இதுக்குள்ளே வந்தாங்க, இது எதற்குள்ளும் போகல. அது அவர்களுடைய வாழ்க்கை சூழலில் அவரவர் தேர்ந்தெடுத்த பாதை. அதில் யாருக்குமே உள்நுழைகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு உரிமை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவர்களுக்கான வாழ்க்கையில். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமை, அந்த தொழில் செய்கிறாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலேயே வாழ்நாள் முழுக்க பார்க்கப்படாமல், அதில் இன்னும் அதிர்ச்சிகரமாக ஒரு கன்னியாஸ்திரி பெண் அந்த தொழில் செய்வதாக வருகிறது அந்த கதையில். அந்த மொழிபெயர்ப்பில் ஒரு ஏழை பெண், ஒரு பணக்கார பெண் அந்த இதுக்கு வர்றாங்க. அப்புறம் அங்கே வரக்கூடிய மனிதர்களை பற்றி அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முகம் இருக்குல்ல, நம் எல்லோருக்குள்ளும் இன்னொரு அகம் இருக்கிறது. சைக்காலஜியில் இட் ஈகோ சூப்பர்னு சொல்லுவோம்ல, அந்த இட் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமன நிலை, அது நம்மளுடைய கீழ்மையான எண்ணங்களை முழுக்க முழுக்க பதுக்கி வச்சுருக்கும். இப்போ எனக்கிட்ட ஒரு கீழ்மையான எண்ணம் இருக்கும், எல்லோருக்குள்ளும் இருக்கும், அது மறுக்கவே முடியாது. ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈகோ சூப்பர் ஈகோங்கிறது என்ன பண்ணுன்னா, நீ இதை பண்ணக்கூடாது, நீ சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க, நீ இதை செய்கிறது தப்புன்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணத்தை அமுக்கிக்கிட்டே இருக்கும், நீ இதை செய்யக்கூடாது, நீ பண்ணக்கூடாது தப்புன்னு. அப்படி நமக்கிட்ட இருக்கக்கூடிய கீழ்நிலையான அடிமனசில் நம்ம என்னவா இருக்கோங்கிறத அந்த பலிபீடம்ங்கிற நாவலை படிக்கிறப்போ உண்மையாலுமே வருத்தமாகவும், ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய மனசோ வாழ்வியல் முறையோ நமக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற உண்மையையும் அந்த கதை நமக்கு சொல்லுது. வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள். நன்றி.